அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பும் நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் எழுத்திருப்பெயர் போற்றி தொடக்கம் செய்கிறேன். இறுதி திருத்தூதர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வெளியேற்றுமாக நம் மீதும் அல்லாஹ் தன்னுடைய அருளை அள்ளி புரிவானாக. பேரன்பு மிகுந்தோரே, புனிதமான ரமலானுடைய அற்புதமான நாட்களிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நோன்பு துறக்கின்ற இந்த அற்புத நிகழ்ச்சி புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ரமலான் கழிய கழிய நாம் ஒரு வகையிலே பெருநாள் கொண்டாட போகிறோம் என்ற மகிழ்ச்சி இருந்தாலும் கூட இவ்வளவு அருள்மயமான நாட்கள், மாதம், ரம்பியமான இறை அருள் பொழிகின்ற இனிதான இந்த மாதம் நம்மை விட்டும் செல்லுகின்றதே என்ற கவலையும் நிச்சயமாக நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கத்தான் செய்யும். ரமலானின் இறுதி 10 நாட்களில் ஒற்றப்பட உள்ள இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். இறை தூதர் சூசகமாக அறிவித்தார்கள். 21, 23, 25, 27, 29 இந்த இரவுகளில் ஏதாவது ஒரு இரவில் லைலத்துல் கத்ர் கிடைக்கலாம். தூய சிந்தையுடன் பக்தி பரவசம் இதயத்தில் சுரக்க இறையச்சத்துடன் வணங்கும் நல்லடியார்களை இறைவனின் அமர்கள், அந்த அமர்களின் தலைவராம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கின்றார்கள். சாந்திமயமான அந்த இரவின் மகிமை அதிகாலை மலரும் வரை நீடிக்கும். 27ஆம் இரவை லைலத்துல் கத்ர் இரவு என பெரும்பாலோர் சிறப்பிக்கின்றனர். இவ்விரவில் சிறப்பு தொழுகை, இறை தியானம், இறைமறை ஓதுதல், இஸ்லாமிய பேருரை, இன்னபிற அறச்செயல்கள் செய்து ஆங்காங்கே கண்ணியப்படுத்துகின்றனர். இரவு முழுவதும் விழித்திருந்து அமல்களில் ஈடுபடுகின்றனர். இதிலும் அர்த்தம் இல்லாமல் இல்லை. அம்மகத்துமிக்க இரவு 27ஆம் இரவாகவும் இருக்கலாம் என்று ஒரு அறிவிப்பு கூறுகின்றது. இறை வணக்கத்தில் இன்பம் கண்ட பல சான்றோர்கள் 27ஆம் இரவில் லைலத்துல் கத்ரை பெற்றோம் என அறிவிக்கவும் செய்கிறார்கள். லைலத்துல் கத்ரின் சிறப்பை கூறும் அல் குர்ஆனின் அத்தியாயத்தில் லைலத்துல் கத்ர் என்னும் 9 எழுத்துக்களை கொண்ட இந்த அரபு சொல் 3 முறை மீண்டும் மீண்டும் கூறப்பட்டிருக்கிறது. 9 27 என்றாகிறது. எனவே 27ஆம் இரவுதான் என்று சில ஆய்வாளர்கள் உறுதியாக சொல்கிறார்கள். நமது நன்மைக்காகவே இது இறைவனால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் ரகசியத்தை எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹ்வே அறிவான். ரமலானின் அனைத்து இரவுகளையும் நல்ல முறையில் பயன்படுத்தி வணக்கம் செய்வதே அறிவுடைமையும் சிறந்ததுமாகும். இவ்வாறு செய்கின்ற போது நிச்சயம் நாம் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள முடியும். ஆண்டுக்கு ஒரு முறை நோன்பின் மூலம் பகற்காலங்களில் உண்ணாது பருகாது இன்பம் தீக்காது இருக்க செய்து உன்னத பயிற்சியை மனிதனின் உடலுக்கும் உள்ளத்துக்கும் உணர்வுகளுக்கும் இஸ்லாம் அளிக்கிறது. இப்பயிற்சியின் மூலம் மனிதன் பண்படலாம். 1 மாத காலம் பெற்ற பயிற்சி ஆண்டின் ஏனைய மாதங்களின் நெடுகிலும் பழிச்சிடுகிறது. பழிச்சிட வேண்டும். மனிதனுக்கு துணை நிற்கிறது. பசியை அடக்கும் மன வலிமையை மனிதன் பெறுகிறான். பசி வந்தால் 10ம் பறந்திடும் என்பது பழமொழி. அது பழமையாக்கப்படுகிறது. பசியை நிதர்சனமாக உணர்வுபூர்வமாக அறிந்திடும் மனித மனம் பசி கொடுமையை அறிந்து உதவிடும் பண்பாட்டை பெறுகிறது. ஆக மொத்தத்தில் ரமலான் வழங்கும் நன்மை பயன் அது சொல்லியே முடிக்க முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. இனிய பண்பாளர்களே, பாருங்கள், அல்லாஹ் நம்மை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறான். தன்னுடைய உணர்வுகள் மூலமாக தன்னுடைய அருளை அள்ளி பொழிகின்றான். மனிதன் மீது பெற்ற தாயை விட, இந்த மனிதனை பெற்ற தாயை விட பன்மடங்கு எல்லாம் வல்ல ஏக இறைவன் அன்புள்ளவனாக பதிவுள்ளவனாக இருக்கிறான். காரணம், அவன் அருளாளன், அவன் அன்புள்ளவன். அவன் நோக்கமே தன்னால் படைக்கப்பட்ட மனிதன், தனது பிரதிநிதியாக இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற மனிதன் அவன் சிறந்தவனாக இருக்க வேண்டும், நேர்மையானவனாக, உண்மை ஒழுக்க மாண்பு மிகுந்தவனாக இருக்க வேண்டும் என்பது மூலமாக
அதற்காகத்தான் மனிதனுக்காக இறை நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கின்ற மனிதருக்காக வேண்டி மறுமையிலே மகத்தான மாபெரும் சொர்க்க பெருவாழ்க்கை எல்லாவல்ல இறைவன் தந்திருக்கிறான். அதனாலேதான் இந்த நாட்களிலே அவன் கேட்கக்கூடக்கூடிய அந்த துவா, அவன் நமக்கு அறிவுறுத்துகின்ற துவா, அல்லாஹும்ம அத்கினி மினன் நார் வத்கில்னல் ஜன்னத்தை யா ரப்பல். இறைவா, நரகத்தை விட்டும் எங்களை நீ விடுதலையாக்கி விடு இறைவா, சுவனத்தில் எங்களை நுழைவையா அல்லாஹும்ம அத்கினி மினன் நார். இனிய பண்பாளர்களே, அந்த அல்லாஹ்வை விட்டால் நமக்கு வேறு கதி இல்லை. அவன்தான் எல்லாவற்றுக்கும் நிகழ்கின்ற ஒவ்வொன்றையும் அவன் கண்காணித்து வருகின்றான். அவன் ஆழ்மை மிகுந்தவன். ஒவ்வொருவரையுமே அவன் நன்றாகவே உற்று நோக்குகிறான். யார் யாருக்கு எப்போது என்னென்ன தர வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். சில வேளைகளிலே உலகளாவிய அளவிலே சிலர் செய்கின்ற கொடுமைகளை, அக்கிரமங்களை, அநீதிகளை அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். என்றாலும் அவரவர்களுக்கான தவணையை அவன் வைத்திருக்கிறான். அந்த தவணை வருகின்ற போது ஒரு நொடி பிற்படுத்த மாட்டான், முற்படுத்த மாட்டான். இறைவனுடைய நீதி ரொம்ப உன்னதமானது. இதுக்கெல்லாம் நான் நினைக்கிறோம், இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் எல்லாம் மனித குலத்தினுடைய உயிரோடு விளையாடுகின்றார்களே, மனிதர்களை எல்லா வகையிலும் அவர்கள் கொடூரப்படுத்துகிறார்களே, பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஆம், பார்த்து கொண்டுதான் இருக்கான். அவன் பார்ப்பான், பார்க்கின்றான். அவன் பிடிக்கின்ற போது பிடிப்பான், தண்டிக்கின்ற போது தண்டிப்பான். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதன் அவசரக்காரன். அவசரப்படுவதன் மூலமாக எந்த ஒன்றையுமே நாம் பெற்றுவிடும். எல்லா வல்ல அல்லாஹ்வே உன்னதமானவனாக இருக்கிறான். இறைவா, அகிலங்களின் அதிபதியே, எங்களை படைத்து வாழ வைக்கின்ற ரட்சகனே, மனித குலத்தின் மீது அருள் புரியா அல்லாஹ். நம்பி வாழ்கின்றவர்கள் மீது உன்னுடைய அருளை அள்ளிப்பொழியா அல்லாஹ். இந்த மண்ணுலகிலும் உன்னுடைய மார்க்கம், உன்னுடைய தீன் வெல்ல வேண்டும் யா அல்லாஹ். பிரஹ்மத்திக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.